வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோ ஒரு பூச்செடி வளர்ப்பு பற்றி தான். இந்த பூச்செடியோடைய அமைப்பே வித்தியாசமாக இருக்கும், பூக்களும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு வாஸ்து பூச்செடின்னு கூட இதை சொல்லலாம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு தங்க கலரில் தொங்கும் போது, அப்படி சரம் சரமாக தொங்கும் போது பார்க்குறதுக்கே கண்ணை கவரக்கூடிய அளவில் இருக்கும் இந்த பூச்செடி. இந்த பூச்செடிக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. அது வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். அது என்ன மாதிரி பூச்செடின்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த செடியோட பேர் கோல்டன் கேஸ்கேடுன்னு சொல்லுவாங்க. இந்த பூ நல்ல மஞ்சள் கலரில், நல்ல டார்க் மஞ்சள் கலரில் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பூக்கள் ஒரு சரம் கட்டி விட்டால் தொங்கும் இல்லையா, அந்த மாதிரி சரம் சரமாக தொங்கும். நம்ம நார்மலாக பூக்கள் ஒத்தையாக பூக்கும், இல்லைனா பஞ்சாக பூக்கும். அதாவது கொத்து கொத்தாக ஒரே கொத்தில் நிறைய பூக்கள் கூட்டமாக சேர்ந்து இருக்கும். ஆனால் இது இந்த ஒரு திராட்சை கொத்து மாதிரி இப்படி மேலே இருந்து கீழே வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடி வரைக்கும் கூட ஹைட்டு இந்த பூ நீண்டு கிடக்கும். என் செடியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ப்ளூம் வந்திருக்குது. 2 கொத்து பூத்து இருக்குது. கோல்டன் கேஸ்கேடு ஒரு கொடி வகையை சார்ந்த செடி. நல்லா நான் ஒரு பக்கத்தில் ஒரு தூணில் கெட்டி விட்டுருக்கேன். நிறைய பந்தல் மாதிரியும் போடலாம். மேலே அது மொட்டை மாடியில் ஸ்பேஸ் இருந்தேன்னா மேலேருந்து அப்படியே இந்த காம்பவுண்டு வாலில், சைடு வாலில் தொங்க விட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு தூணில் சேர்த்து கட்டி விட்டு மேலே ஒரு கொடி மாதிரியாக படர விடலாம். இதோட பூக்கள் விரிகிறதுமே ஒரே டைமில் இப்படி ஒரே கொத்தாக வராது. ஒரு 2-3 பூவு அப்படி ஒரு நாளாக இன்க்ரீஸ் ஆகி தான் அந்த பூவோட அந்த பஞ்சோட ஹைட்டு நீண்டுக்கிட்டே போகும். முதல்ல ஒரு 1/4 அடி அப்படி தான் இருந்தது. இப்போ தான் கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேலே ஹைட்டு வச்சு அந்த பூக்கள் பூத்துருக்குது. இந்த பூவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பூக்கள் நாளாக அந்த இலைகளாக மேலே இருக்கிற ஒரு பெட்டல் இலையா மாறிடும். அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. க்ளோஸ்அப்பில் காமிக்க முடியல. அந்த பூக்கள் மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா பூக்களுமே கிட்டத்தட்ட லாங் லாஸ்டிங் ஃப்ளவர்ஸ் 2-3 மாதம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ என் செடியில் பூத்து 10-15 நாள் ஆயிடுச்சு. ஆனால் பூக்கள் வாடவே இல்லை. இந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு லீஃப், அந்த பூவோட இதழ், மேல் இதழ் இலையாக மாறிடும். நாள் ஆயிடுச்சுன்னா இலையாக மாறிடும். இது நல்ல தேனீக்களையுமே நல்லா அட்ராக்ட் பண்ணுது. மாடி தோட்டத்துக்குள்ள வச்சு வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான செடி. நம்ம அந்த தங்க சரக்கொன்றை மலர்கள் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அது அதோ கொத்து கொத்தாக நல்ல நீளமாக மேலே இருந்து 2-3 அடி ஹைட்டு நல்லா நெருக்கமாக இருக்கும். இதில் நெருக்கமாக இல்லாமல் பூக்கள் தள்ளி தள்ளி இருக்கும். இந்த செடி ரொம்ப ரொம்ப ரேர் தான். இங்கே தமிழ்நாட்டில் நான் லோக்கல் நர்சரியில் பார்த்ததில்ல. இந்த செடியை நான் கேரளா போயிருக்கும்போது கேரளாவில் ஒரு நர்சரியில் வாங்கினேன். ரேட்டுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். 250 சொல்லிட்டு இந்த செடி வாங்கினேன். வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி ஹைட்டு தான் இருந்ததேமோ. ஒரு 5-6 இலையோட சின்ன செடியாக தான் கவரில் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் அவங்க வச்சுருந்த மதர் பிளான்ட்டை பார்த்து தான், அதோட பூக்கள் பார்த்து தான் நான் இந்த செடி எவ்வளோ என்னன்னு கேட்டு வாங்கினேன். அப்போ கிட்டத்தட்ட நான் வாங்கி 6-7 மாதம் இருக்கும். இப்போதான் முதல் தடவையாக பூக்கள் பூத்திருக்கு. இந்த செடியை நான் ஃபுல் சன்லைட் கிடைக்கிற இடத்துல வச்சுருக்கேன். ஆனால் சன்லைட் கிடைக்கும் அப்படின்னாலும் ஒரு காம்பவுண்டு செவர்கிட்ட ஓரத்தில் மத்தியான வெயில் நல்லா படுற மாதிரி இடத்துல வச்சுருக்கேன். அப்படி இருந்தாலுமே இந்த லீஃபோட எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கருகிற மாதிரி தான் இருக்குது. இந்த செடிக்கு ஓரளவு செமிஷேட் ஃபுல் சன்லைட்டில் வைக்கலான்னாலும் நம்ம கிளைமேட்டில் இருக்க சூரிய வெளிச்சத்துக்கு இந்த செடி தாங்குமான்னு தெரியல. ஓரளவு ஒரு 80% வெயில் கிடைக்கிற மாதிரி மத்தியான வெயில் கிடைக்கிற இடம், இல்லைனா காலை வெயில் கிடைக்கிற இடத்துல இந்த செடிகளை வச்சா நல்லா வளரும். இந்த செடிக்கு மண் கலவைன்னா எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கும் கொடுக்குற மாதிரி தான். 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு கொக்கோபீட், 1 பங்கு தொழு உரம். இந்த 3ஐயும் ஈக்குவல் ரேஷியோவில் கலந்து கூடவே 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு. இந்த கலவையில் தான் இந்த செடியை நான் நட்டு வச்சுருக்கேன். நல்லா ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகுது. 7 மாதத்துலேயே ஒரு நல்ல வளர்ச்சின்னே சொல்லலாம். இந்த செடிக்கு உரம்னா நான் மாட்டுச்சாணம் உரம் மட்டும்தான் கொடுத்து
அப்புறம் ஹுமிக் ஆசிட் வந்து 1 ml 1 லிட்டரில் கலந்து இந்த வேர்களுக்கு வந்து ஊற்றி விட்டுருக்கேன். அப்படிங்கும்போது அந்த வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், செடியோட growth வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உரங்கள் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ, மற்ற பூச்செடிகளுக்கு எப்போம்லாம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இன்டர்வலில் 15 days ஒன்ஸ் இல்லைன்னா 3 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்டர்வல் வச்சு டைம் வச்சுக்கிட்டு கொடுக்கலாம். இந்த செடியில் பூச்சி தாக்குதல்னு இது வரைக்கும் வரல. இந்த இலைகள்லாம் ஒரு மாதிரி லைட்டாக அப்படி சுருண்ட மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தான் 1 டைம் கொடுத்தேன். அதிலே வந்து ஓரளவு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அந்த இலையெல்லாம் ரொம்ப சுருண்டு இலை சுருட்டல் மாதிரி இருந்ததுன்னா எக்ஸோடஸ் வந்து 1 லிட்டரில் 1 ml கலந்து இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த செடி பெருசாகிருச்சுன்னா இதிலிருந்து நல்ல ஒரு மீடியம் சைஸு குச்சி வச்சே வந்து இந்த செடியோட வந்து புது செடியாக ஒரு ப்ரொபகேட் பண்ணலாம், நம்மளே ப்ரொபகேட் பண்ணலாம். நான் இன்னும் ட்ரை பண்ணலை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆன பிறகு தான் ப்ரொபகேட் பண்ணணும். இந்த செடிகளை வந்து நான் வந்து ஒரு 20 லிட்டர் வேஸ்ட் கேனில் வாட்டர் கேனில் தான் வச்சு வளர்க்குறேன். இந்த மாதிரி தொட்டிகள்லையும் வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இடம் நிறைய இருக்கிறவங்க தரையிலையும் வச்சு வளர்க்கலாம். தரையில் வச்சு வளர்க்கும் போது இதோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். நல்லா மேலே வரைக்கும் கயிறு கட்டி விட்டு படர்த்தி விடும்போது நல்லா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தங்க நிற பூக்கள் நல்லா சரம் சரமாக தொங்கிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த மாதிரி புது விதமான பூச்செடிகள் வளர்ப்பு பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.